ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அக்கினியின் அபிஷேக முகாம்னு சொல்லி நம்ம எல்லா 3வது சனிக்கிழமை ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறோம். இன்றையோட 5வது சனிக்கிழமை. ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய கிருபையினால நல்ல அக்கினிய அபிஷேகமாக பெற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்திருப்பார் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆவியானவர் சொல்கிற என்னன்னா, ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கு ஆவியில் அனலாக இருக்கணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். மனுஷருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. மனுஷருக்கு ஊழியம் உலக பிரகாரமான ஊழியமாக இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய தேவைகள், மனுஷனுடைய உணர்வுகள், அதுதான் மனுஷனுக்கு வரும். அதனால மனுஷனுக்கு நம்ம ஊழியம் செய்யாம கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நிச்சயமாக அந்த ஊழியம் கர்த்தரே செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பொருந்தும் பாருங்க. நான் இப்போ மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே போனோன்னு எனக்கு இந்த வசனம் அப்போல்லாம் எனக்கு நினைவு வரல. ஆனால் என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, ஏசப்பா நான் வெறும் பாத்திரமாக்கிட்டு என்ன கொண்டு போயிட்டேன். ஹல்லேலூயா. எதுவுமே நான் நினைக்கவும் இல்லை. நான் எனக்கு ஆவின் வரம் தரோம், ஆவின் கனி தரோம், இல்லை நான் அங்கே போய் மலேசியாவில் ஜனங்களெல்லாம் ஒரு அசைக்கணும், ஒரு ரட்சிக்கணும், எதுவுமே நான் கேட்கல. ஹல்லேலூயா. வேடிக்கையாக தானே இருக்குது. ஆமென். நான் கேட்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, ஏசப்பா என்ன வெறுமையாக்கியிருக்கேன்னு சொன்னேன். வெறுமையான பாத்திரமாக நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த இடத்துக்கு போகும்போது யார் யாருக்கு எந்தெந்த விதமான ஆகாரம் வேணுமோ அந்தந்த ஆகாரத்தை நீங்கள் அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த ஆகாரத்தை நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்லேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தரே ஊழியம் செய்யுங்கள் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமத்தினால பயங்கர அதிசயங்கள், அற்புதங்கள். எனக்கே என்ன தெரியல, ஏன்னா நானே இல்லையே. ஹல்லேலூயா. நான் வெறும் பாத்திரம் தானே. ஆனால் பாத்திரத்தில் ஒரு ஆத்மாவு கூட நஷ்டப்படவே இல்லை பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரலோகத்தில் இருந்த மாதிரி தேவனுடைய மகிமையை காணும்படி செய்தார். அப்போ நீங்கள் உங்களுக்கு சாட்சி இந்த வசனம் இப்போ தான் எனக்கு இந்த வரணும் நினைவு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆவியிலே அனலாயுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் படித்து அறிஞ்சிருந்தா பத்தாது, அந்த வசனத்தின்படி நம்ம செயலாற்றும்படி நம்ம ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்க நம்ம படிக்கணும். ஹல்லேலூயா. இது நமக்கு சொந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் பார்க்குறேன், என்னுடைய சரீரம் எனக்கு சொந்தமே இல்லை. என்னுடைய சொந்தம்னு சொன்னாதான் இந்த சரீரத்தில் உள்ள பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், உலகத்தில் உள்ள உணர்வுகள் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சரீரம் தேவனுக்குரிய சரீரம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய மிகுந்த இரக்கங்களின்படியும் கிருபையின்படியும் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம அனுப்புவதற்கு முன்பாகவே நமக்கு பெயர் போட்டு நம்மை அவர் முத்திரை தரித்து வைத்து விட்டார். ஆமென். அப்போ அவ்விதமாக நம்மளை முத்திரை தரித்து வைத்து விட்டார்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, இவள் என்னுடையவள், இவளுக்குள்ள என்னுடைய கிருபை உண்டு, இவள் எனக்கு பாத்திரம், அவள் நான் என்று சொல்ல மாட்டா, எனக்கு பாத்திரம்னு சொல்லி என்னையே உபயோகப்படுத்துவதற்கு அவள் என்னையே சார்ந்திருப்பாள் என்று அவர் விசுவாசித்து நம்ம இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். ஆமென். ஆமென். ஆனால் சற்று என்ன நினைச்சா, இவன் நம்முடைய ஆண்டவருடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிறதுக்கு நம்ம அவருக்கு பாத்திரம்னு நினைக்காதபடி நம்ம இந்த உலகத்துக்குரியவர் உலகத்தில் அனுப்பிட்டான்னு சொல்லி நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நடக்கும்போது தான் பிதாவாகிய தேவனுடைய ஆவியை பெற்று அவருக்குள் அனலாக இருக்க முடியாமல் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டியெழுப்ப முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம ஆவியில் நம்ம அபிஷேக ஆராதனைன்னு சொன்னால்
முதலாவதாக நினைக்கணும், நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமில்லை. இந்த பூமி எனக்கு சொந்தமில்லைன்னு பாட்டு பாடிடுவோம். ஆனால் இந்த பூமியில் அவ்வளோ பாரங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு எழும்ப முடியலைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அப்படியே வேதனைக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கக்கூடாது. எது சொல்லுகிறோமோ அதன்படி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ இருக்க முடியுமா நீங்கள் கேட்குறீங்க? இருக்க முடியும்னு சொல்வதற்கு நமக்கு ஒரு புஸ்தகம் அவசியம். ஹல்லேலூயா. அந்த புஸ்தகமாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வே அருஷனி கமடத் மே கானா தட்டனா வே அட்டோ நக்கமட தட்டனா வே அரோஷன் அப்ப நத்தோ நிக்கா படதட். நன்றி பிதாவே. ஆமென் ஆண்டவரே. ஷ அப்படது தனக்கா பாலோ தத்தனிக்கா, நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ என்னுடையவள். ஏமா அவரே என்னுடையவள் சொன்ன பிறகு ஏமா நான் உங்களுடையவள் இல்லை, நான் தனியாக நிற்பேன்னு வெளியே வாரீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அப்போ நான் உங்களுடையவள் தான். மணவாட்டி மணவாளனுக்கு தான் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கு மணவாட்டி? பிதாவாகிய தேவனுடைய மணவாட்டி. நம்ம யாருக்கு சொந்தம்? பிதாவுக்கு தான் சொந்தம். மணவாட்டி மணவாளனுக்கு சொந்தனாதான். மணவாட்டி அன்பு நிமித்தம் வேணால் செய்யலாம், ஆனால் எதுவுமே மணவாளனுடைய கன்சலோட சேர்ந்தால் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு அந்த குடும்பத்தை நடத்தும்போது அந்த குடும்பம் விசேஷிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அதே போல் மணவாளனாகிய பிதாவினுடைய மணவாட்டியாகனா பிதாவாகிய தேவனுக்கு எது பிரியமோ அதன்படி நம்ம செயல்படும்படிக்கு ஆண்டவரே இனி நான் என்னுடையவள் அல்ல, என்னுடைய பாத்திரம் நான் உங்களுடையன்னு சொல்லி அவரை ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார்னா அவருடைய வல்லமையினால் நம்மளை நிரப்பி நீ அனல் மூட்டி நீ எனக்கு சாட்சியாக உலகத்தில் வாழும் மகளேன்னு ஃபுல் ஃப்ரீடம் நமக்கு தந்துடுவார். ஹல்லேலூயா. நம்மளை கட்டி வைக்க மாட்டார். நீ எனக்கு சத்தத்தை மாத்திரம் தான் கேட்கணும், எனக்கு மாத்திரம் நீ சொந்தம் இல்லை, நீ என்னிடத்துலேருந்து கேட்டு கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நீ உலகத்தில் உள்ள மக்களுக்கு நீ தாராளமாக போய் சொல்லுன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவர் தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஆவியிலே அனலாக இருக்கணும், ஆவியை எப்போதுமே நிலைத்திருக்கணும், ஆவியை அனல் மூட்டி நம்ம எழுப்புகிறவர்களாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:6 சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு தந்த வரங்களை நம்ம என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பணும். ஹல்லேலூயா. அரிஷனை கபடதட்டனைக்கா ரொம்ப கஷ்டம் என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன தீ வருதுக்கு தான் கஷ்டம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொட்டு தீ வந்துட்டுன்னா அதில் 5-6 காஞ்ச இலைகளையோ பேப்பரையோ இல்லைன்னா சவுதியோ போட்டு அதை என்ன செஞ்சிடலாம்? தீ உண்டாக்கிடலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள அவர் தீயை தந்து விட்டார். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பரிசுத்த உள்ளத்தோடு நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு தீ தந்துட்டாரு. அந்த தீயை நீங்கள் என்ன செய்யணும்னா அனல் மூட்டி எழுப்பணும். ஆவியின் வரங்கள் அந்த தீயில் இருக்குது, ஆவியின் கனிகள் அந்த தீயில் இருக்குது. அந்த தீ உங்களுக்குள்ள வரும்போது உங்களை அறியாமலே உங்கள் முகம் பிரகாசமாக்கி விடும். உங்கள் முகம் பிரகாசமாகும்போது உங்களுடைய கிரியைகளும் கிருபைகளும் பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படி குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன காரியங்களெல்லாம் செய்கிறாரோ அவைகளை செய்யக்கூடிய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வே அருஷினி கபடதட்டனைக்கா வே அரூட்டனைக்கா. இன்னைக்கு நீங்கள் அனல் மூட்டி எழுப்பியிருக்கீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு தந்த ஆவியை அவித்து போட்டீர்களா? ஆமே. எனக்கு ஆவி கிடைக்க வர ஆவி உற்சாகம் உள்ளது, எனக்கு ஆவி வேணும், ஆவி வேணும், ஆவி வேணும். நானும் அப்படிதான். நான் சின்ன பிறத்துல ஏசப்பா பிள்ளை தான். எனக்கு அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். நான் அபிஷேகம் கேட்டது என்னத்துக்குன்னா எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் கிருபை செய்தார்.
ஹல்லேலூயா. நிறைய ஆத்துமாக்களை தந்தாரு. ஆனாலும் எனக்கு யோசனை என்னன்னா, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டா நான் ஒரு விசேஷிக்கப்பட்டவளாக மாறிடுவேன். பரலோகத்தில் இருக்கிறவள மாதிரி நான் மாறிடுவேன். நான் அப்படி மாறும்போது அநேக ஆத்துமாக்களை நான் இயேசுக்காக ஆதாயப்படுத்தலான்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எனக்குள்ள வந்ததுனால, ஆண்டவரே என்னை உடைய ஆவியினாலே நிரப்பும் 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 என்று கேட்டு தேவனுடைய வல்லமை கிருபையினால அவருடைய ஆவியினால அபிஷேகிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட உடனே நான் என்ன செஞ்சேன்னா, அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்ப தொடங்கிவிட்டேன். ஹல்லேலூயா. நான் அமைதியாக இருக்கல. எனக்கு வீட்டாரை ஒரு சத்துருன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஆவியே வர முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது பிதாவுடைய ஆவினால் நிரப்பப்பட்டேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் கூட நான் வேஸ்ட் ஆகாமல் என் அப்பனோடு என் இருதயத்தை பிளக்கில் மாட்டி தேவனோடு சஞ்சரிக்க நான் தொடங்கிவிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நான் எதுக்கு சஞ்சரித்தேன்னு எனக்கு தெரியல. ஊழியக்காரி ஆவேன் ஊழியம்னு எனக்கு தெரியல. என்ன தெரியாமலே இந்த கிரியைகள் எனக்குள்ளே நடத்திட்டு கொண்டே இருந்தார் அவருடைய முன் குறித்த தீர்மானத்தின்படி. ஹல்லேலூயா. वे अरोड़ के खबर दटना का वे अरोड़ी लीव लीव को मां अकुना कर दटने खबर दटने कमर दटने ஓ ஹாதரதனிகா. எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் சொல்லி அறியும்படிக்கு தேவன் ஞானத்தை தேவன் எனக்குள்ளே வைத்து விட்டார். ஹல்லேலூயா. என்ன அவருடைய ரகசியங்களை அறியும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் குறித்து என்னென்ன தீர்மானம் வைத்திருக்கிறான்னு சொல்றதை அறியும்படிக்கு அந்த கிருபையை அவர் எனக்குள்ளே வைத்து விட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உண்டுன்னு எனக்கு தெரியாது. வேதம் வாசித்திருப்பேன். ஆனால் இதெல்லாம் உண்டு எனக்கு வேணும்னு தெரியாது. ஆனால் என் அப்பனுக்கு தெரியும். என் பிள்ளைக்கு கொடுத்தா அவள் இதை அனல் மூட்டி எழுப்பி அவள் உலகத்திலே சாட்சியாக என்னை உயிர்ப்பித்திருப்பார். உலக மக்களுடைய கண்களை திறக்கிறதுக்கு வல்லமை உண்டு என்று கிரியை நடத்த அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அதே வல்லமை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். இயேசுவின் குடும்பம் ஒரு விசேஷிக்கப்பட்ட குடும்பம். எதனாலனா இது ஜீவனுள்ள உயிருள்ள உயிர்ப்பிக்கிற குடும்பம். அபரப்பனஷனிக்கா மனுஷனால நடத்தப்படுகிற குடும்பம் அல்ல. மனுஷனுக்கு ஊழியம் செய்கிற குடும்பம் அல்ல. மனுஷ உணர்வுகளுக்கும் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஊழியம் செய்கிற குடும்பம் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் பிதாவாகிய தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று தேவனோடு சஞ்சரிக்கும்படிக்கு அவருடைய வழிகளிலெல்லாம் அவர் என்ன நடத்துவாரோ அதன்படி நடத்தப்படுகிற ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரை அவர் அனல் மூட்டி எழுப்பும்படி உங்கள் ஆத்மா தேவனோடு இசைந்து அது இடைவிடாமல் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. இவ்வளவு எனக்கு அபிஷேகம் பெற்ற உடனே எனக்கு சாத்தா என்ன செய்தான்னா, எனக்கு நிறைய ரூபாய்களை தர தொடங்கிட்டான். நிறைய நகை தர தொடங்கிட்டான். நிறைய வாகனங்கள் காரெல்லாம் தர தொடங்கிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல நியாயமான முறை தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, சாத்தானுக்கு நினைவு என்னன்னா, இவளுக்கு இதை கொடுத்துட்டா இவ இதுக்கு பின்னால் போயிடுவா, இவளை அழிக்கணும்னு சொல்லி அந்த அளவு அந்த மாதிரியும் வீட்டில் இன்னொரு சத்துரு இந்த பணங்களையும் சொத்துக்களையும் நகைகளையும் தந்து அவன் என்ன அழிப்பதற்கு அவன் திட்டம் போட்டான். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லிட்டேன்னா, இதில் என்ன தெரியாமல் நான் செய்கிறது. யார் தெரியாமல் சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால் நம்ம போதிக்கப்பட்ட அவராலே நடத்தப்படுகிறோம். மனுஷனுக்கு தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியல, எதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுறீங்களா, இல்லைன்னா உங்களால் நடத்தப்பட்டா நீங்கள் கண்டிப்பாக குருட்டாட்டத்தின் ஆவிகளாக இருப்பீங்க. உங்களை பிதாவுடைய கையில் கொடுத்து ஆவியானவர் நீர் என்ன நடக்குன்னு சொன்னாதான் அவருக்கு பிதா உங்களை பற்றி என்ன தீர்மானம் வச்சுருக்காரோ அந்த வழியில் நடத்த முடியும். ஹல்லேலூயா. நிறைய கொண்டு வந்து தந்துடுவோம் பாருங்க. நான் சிரிச்சிடுவேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு உண்டு. சொல்லுவேன், அடா சாத்தானே இதெல்லாம் தந்துட்டா நான் உன் கட்சிக்கு வந்துடுவேன் நீ நினைச்சியான்னு கேட்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் உன் கட்சிக்கு நான் வந்துடுவேனா? நான் உன் கட்சிக்கு வரவே மாட்டேன்னு சொல்லி நான் இருந்ததை நான் கடவுள் தந்தாருன்னு சொல்லி அநேக மக்களுக்கு அவைகளை நான் தானம் செய்து விடுவேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொண்ணை கொடுத்துருவேன், நகைகளை கொடுத்துருவேன், துணிகளை கொடுத்துருவேன், ரூபாயை கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. வீட்டுக்காரர் வந்து காப்பாரு. அவங்க அதிகமாட்டு கண்ணை மூடிக்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவ எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவான்னு தெரியும். அதனால எங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க, இவ இப்படி அப்படின்னு செய்வா, நான் அநேக நேரம் தெரியாத மாதிரியே இருந்துருவேன். ஹல்லேலூயா. அநேக நேரம் தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. சில நாள் கண்டனா சில நாளைக்கு சண்டைக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த அந்த கிரியைகள் நமக்குள்ள நடத்தினால அநேக தேவனை அறியாத ஜனங்கள் இன்னைக்கு இயேசுக்கு பிள்ளையாக, இயேசுக்கு உயிருள்ள சாட்சியாக உயிர்ப்பிக்க தேவன் கிருபை செய்தார். அது எதுக்கு? நம்முடைய ஆவி அனல்மூட்டி எழுப்பப்பட்டது. எப்படி அனல்மூட்டி எழுப்பப்பட்டதுன்னா, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே நீங்க என்ன நடத்துங்க, நான் வெறுமையான பாத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், எனக்கு அதை தரும் இதை தரும், எனக்கு ஆவியின் வரங்களும் தெரியாது, கருவிகளும் தெரியாது, இன்னும் நான் தெரியறதுக்கு இஷ்டப்படலை. ஏன்னா என் அப்பனுக்கு என்ன இஷ்டமோ அதன்படி ஞானத்தை போதிக்கு வரத்தையா அவர் தாராரு, அறிவை அறிகிற வரத்தையா அவர் தாராரு, விசுவாசம் சொல்ல வரத்தையா அவர் தாராரு, குணமாக்கும் வரத்தையா அவர் தாராரு, அற்புத அதிசயங்கள் செய்யக்கூடிய வரத்தையா அவர் தாராரு, பற்பல பாஷைக்கூடிய தரத்தையா அவர் தாராரு, அந்நிய பாஷையா தாராரு, ஆவியோட பகுத்தறியக்கூடிய பாஷையா தாராரு, தீர்க்க தரிசன வரத்தை தாராரு, விசுவாச துரத்தை தாராரு. இதெல்லாம் அவரே எனக்குள்ள தரும்படிக்கு என்னுடைய பாத்திரத்தை நான் வெறுமையாக்கி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தருவதில் எந்த இன்ஃபெக்ஷனும் கிடையாது. ஹல்லேலூயா. அதில் எந்த சுயத்துக்கும் இடம் இல்லை, நான் செய்கிறேன்னு சொல்வதற்கு இடம் இல்லை. அதனால இந்த பாத்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற உணவுகள் யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் அது பரிசுத்தமாக மாற்றி விடுகிறது. ஆமென். நான் மாத்திரம் பரிசுத்தம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்தது ஜீவ ஸ்தலம்னு சொல்லி இந்த ஸ்தலத்தில் வருகிற உங்களுக்குள்ள அதே ஜீவன் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வே அருஷனை கபடதட்டனைக்கா, வே கலஷனை கபடதட்டனைக்கா. அந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய பாத்திரம் முழுமையாக நிரம்பி வழியும்படிக்கு நீங்க அனுமதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நிரம்பி 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 வழிந்து கொண்டே இருக்கும் பாருங்க. எந்த நேரம் கிடையாது, 24 மணிக்கு வரும். என் அப்பனுக்கு அது காதல்னு தான் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை தான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு மேலோட அன்புன்னு சொல்லுறத விட அவருக்கு மேலோட காதல், லவ் அவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. உறங்கினாலும் படுத்தாலும் நின்னாலும் வேலை செய்தாலும் என் அப்பனுக்கு முகமோ, என் அப்பனுக்கு பிரசன்னமோ, என் அப்பனுக்கு சத்தமோ, என் அப்பனுக்கு வார்த்தையோ எனக்குள்ள இருந்து உதித்து கொண்டே இருக்குது. அது எதிர்த்துக்கு உதித்துன்னா எனக்கு இப்போ தான் கண்ணு திறந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய லவ், உங்களுடைய காதல் யாருக்கு மேலே இருக்குது? எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், 99 ஆக்கிட்டேன், இனி 100 ஆக்கணும். ஹல்லேலூயா. அப்போ 100 ஆக்கணும்னா உன் மனுஷங்க 100 ஆக்குதலே போகுது. எப்படி பிதாவாகி தேவனோடு சந்திக்க முடியும்? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வே அரோக்கலா தட்டபடுதட்டனிக்கா, வே அரோக்கலா தட்டனா, வே கொரவி குணாச்சனிக்க வரவலைக்கா. பரலோகத்தின் பரிசுத்தம் எனக்குள்ள வந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்னா என்னை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிற எந்த ஆசீர்வாதத்துக்கு வரை எனக்கு கண்ணோ மனசோ உணர்வோ போகலை. ஆனால் என் அப்பனுக்கு தெரிஞ்சு என் பிள்ளைய நான் மேன்மையாக வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சொன்னாரு எனக்கு ஒரு நல்ல பங்களா தந்திருக்காரு. ஹல்லேலூயா. தந்த மகளே உனக்கு ஒரு வீடு தாரு. நான் உருண்டு அழுதே எனக்கு வீடு வேண்டாம். நீங்கள் யாராவது அழுதுருக்கீங்களா? நான் உருண்டு அழுதேன் எனக்கு வீடு வேண்டான்னு. ஏன்னா எனக்கு இவளுக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்து இவன் எப்படி வீடு வாங்கிட்டா யாரும் அப்படி நினைப்பாங்களோ. எனக்கு வேண்டாம் ஏசப்பா, நான் வாடகை வீட்டிலே இருந்துடுவேன்னு. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாரு. நாங்கள் தரையிங்கெல்லாம் பார்த்தோம். கடைசியில் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த வீடு வாசம் அங்கே வெளியே போனோன்னு எனக்கு வீட்டுக்காரர் இது நல்லா இருக்கு இல்லையான்னு சொன்னாங்க. நான் சரி பாப்பா கையில் 1 லட்சம் தான் இருக்குது, கம்முன்னு இருங்கன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களும் கடன் வாங்க மாட்டாங்க, நானும் கடன் வாங்க மாட்டோம்.
எங்கள் 2 பேருக்கு பிரின்சிபல் என்னன்னா, கடன் வாங்கவே மாட்டோம். என்ன உண்டோ அதை நாங்கள் செய்துவிடுவோம், மற்றபடியே நாங்கள் வாங்க மாட்டோம். அப்போ சரி பக்கம் 1 லட்சம் தான் இருக்குது, சும்மா இருந்தால் அதுக்குள்ளே வீடு போதோன்னு. வீட்டுக்குள்ளே நான் என்ட்ரு பண்ணோன்னு அந்த ஓனர் சொல்கிறாரு, எனக்கு அவரை நான் கண்டதே கிடையாது, இந்த பிள்ளை எனக்கு நல்லா தெரியும், இது எனக்கு மகளுக்காக கட்டின வீடு, உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்கோ தந்துட்டு சாவி அன்னைக்கே வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா. நான் 3 லட்சத்துக்குன்னு சொன்னேன், இந்த பிள்ளைக்காக 50,000 குறைச்சி 2.5 லட்சம். நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு ரூபா தர முடியுமோ அன்னைக்கு தந்துட்டு போங்க, இப்போ உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ தந்து அதை சாவியை வாங்கிட்டு போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது, நீ பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நீ அனல் மூட்டி எழுப்பும்போது, உன்னுடைய காதல் பரிசுத்தமான பிதாவுக்கு மேலே இருக்கும்போது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்வதற்கு நான் சாட்சி. நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசையா, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், வேறு நகை இவ்வளோ வேணும், எனக்கு இத்தனை கோடி வேணும், இத்தனை கோடி வேணும் நினைக்கிற அருமையான பிள்ளைகளை அழிச்சு பொழிச்சு ஆண்டவருடைய சிலுவையில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் நான் யோசிக்கிறதே எதுவுமே கிடையாது. கார் வந்து கிடச்சி எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரு, அது எப்போ பார்த்தா காரும் சாப்பா எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ். அப்போ நான் யோசிச்சுடுவேன், தேவனுடைய மகிமை நான் காண்கிறேன். எதுவுமே சுயம் கிடையாதுமா, எல்லாமே பிதாவுக்கு சித்தம். எதுவுமே எனக்கு வேணும் நான் இன்னைக்கு வரை நினைச்சது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் மலேசியா போன அத்தனை ஆத்துமாக்கள், ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்படாம அத்தனை பேர் இன்னைக்கு ஏசப்பாக்காக ஆதாயப்படுத்த தேவன் கிருபை செய்தாங்கன்னா நான் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்தேன். ஆவியில் அனல் உள்ளவளாக இருந்தேன். இன்னைக்கு உங்கள் ஊழியம் கர்த்தருக்கு நீங்கள் செய்வீங்கன்னா எத்தனை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இது பண்ணி. இப்போ ஒரு ஃபோன் வந்து, அம்மா நீங்கள் நேற்று ராத்திரி நடுராத்திரி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு தூங்க முடியாமல் இருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த ஜெபம் எனக்கு கிடச்சி நான் தூங்கிட்டேம்மா, எனக்கு ராத்திரியும் நான் நினச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே தெரியாது, எவருமே தெரியாதுமா. ஆவியில் அனல் மூட்டி நீங்கள் எழுப்பும்போது அது பரலோக பரிசுத்தம். ஆண்டவரால் நம்ம பெற்றுக்கொண்ட ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நம்ம தேவ சாயலாக மாறிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. They aroka, they kanatana, they connectitika wiko roku roku. எத்தனை மகிமையான தேவன்னு நான் எனக்கு தெரியாது. நான் வந்து நினைப்பேன், யாராவது அந்நிய பாஷை பேசிட்டா நான் நினைப்பேன் இந்த ஸ்லாக்கியம் எனக்கு கிடைக்காது. எனக்கு நினைவு அந்நிய பாஷை பேசிட்டாலே பரலோகத்தில் தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அது இப்போ நான் உணர்றேன், அந்நிய பாஷை பேசிட்டாலே அது பரலோகம் தான். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள அன்பு இன்னைக்கு என்ன நெருக்கி ஆளுறதுனால, தீயாட்டு நான் மாறுறதுனால இன்னைக்கு இருள் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணணும், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி ஒவ்வொரு ஆத்து மக்களுக்காக கரிசனையோடைய அப்பனை எனக்குள்ளே இருக்கிற ஆவியான ருச்சி நோக்கி கொண்டே இருக்கிறார். அதுவும் மல்லிய ரவீந்திரன் பார்க்கல. ஹல்லேலூயா. அவருக்கான கட்டளைக்கா அடுத்தது அவர் என்ன செய்யனா, உன்னதத்தின் பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே நம்ம தெரியாமலே உன்னதத்தின் பலனை நமக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. அப்பதான் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக மாறுவதனால நமக்கு பிதாவாகிய தேவனுக்கு என்னென்ன கடலை அமர்த்திடுறாரு வராத. ஹல்லேலூயா. என்னென்ன அற்புதங்கள் செய்கிறார், அதே அற்புதங்களை இன்னைக்கு நம்ம செய்ய முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள் பாடணும், நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள். அந்த விசேஷித்தவர்கள் நான் கேட்டு வாங்கலம்மா. ஆண்டவர் எனக்கு தம்பி சாட்சி மழை நின்றுனா மழை நிற்குது, நீ எழுதி நடன அது நடக்கணும். இது எதனால நடக்குது? நான் விசேஷித்தவன். எதனால விசேஷித்தவன்? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் என்னை நடத்துவதனால. ஆமென், ஆமென். அப்ப நீங்க உங்களை நடத்துகிறவரால் வேதம் மனுஷனோட வழி அவனால் ஆகுறதுன்றது நீங்க அறியணும்.
அரைஞ்ச பிறகு ஏன்டா நான் தான் நடப்பேன் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. அவனுடைய வழி நடத்துகிறவனாலே அவன் நடத்தப்படுகிறான். நீங்க நினைச்சிட்டா நடத்துகிற பிதாவாகி தேவனால் நான் நடத்தப்படும்போது சொல்லுவது எனக்கு பாடிக்கோ, எனக்கு சோலுக்கோ, எனக்கு மைண்டுக்கோ எந்த விதமான பிரச்சனை இல்லை. நான் ஹாயா ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்து நீங்க என்ன பார்க்கலாம், நான் ஃப்ரீயா தான் உட்கார்ந்துருக்கேன். நோ பேர்டன், கவலையே இல்லை. சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அப்போ அந்த உன்னதத்தின் பலம் நமக்குள்ள வருது. அதனால நல்ல போராட்டம் நமக்கு போராட முடிகிறது. போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நான் போராட்டம், நான் துவண்டு போகவில்லை, நான் அழுது கொண்டு இருக்கவில்லை. ஹல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டேன். சாத்தானு ஏசாமிட்டார், பாப்பா உங்களுக்கு நன்றி, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் தந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. இட் இஸ் a question paper. கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டு ஐ யூஸ் டு பி வெரி ஹாப்பி. 100 மார்க் போட்டுருவேன். ஆமென் ஆமென். 100 மார்க் போட்டுருவேன். போட்டுட்டு நான் அழகாக ஃப்ரீயாக உட்காந்துக்குவேன். தூக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்கவே மாட்டேன். அந்த 100 மார்க் எனக்கு கிடச்சிரும். அந்த நடுவில் உள்ள ஃபார்முலா எல்லாம் போட வேண்டியதோ தூக்க வேண்டியதோ கஷ்டப்படுதோ என் அப்பனுடைய அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. அவங்க தான் ஃபைட் பண்ணணுமே தவிர நான் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பிசாசை ரெசிஸ்ட் பண்ணணுமா, ஆவியானவர் ரெசிஸ்ட் பண்ணிவிடுவார். இம்மட்டும் வாங்கி வராத, என் பிள்ளைய தொடாத, அவளுக்கு சைக்கிளுக்கு தக்க திராணிக்கு மேலே சோதிக்க முடியும், திராணிக்கு மேலே நீ சோதிக்க உனக்கு வல்லமை கிடையாது, போ அங்கே போ இங்கே போ. நான் டக்குன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே வந்து ஒவ்வொரு பரீட்சையாக நான் முடிச்சு ஒரு பரீட்சை முட்டோன்னே எனக்கு ஒரு ஆவியின் கனி கிடைக்கும், இல்லைன்னா ஆவியின் வரம் கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரோக்கனைக்கா. அப்போ நல்ல போராட்டம் போடுவதற்கு இந்த ஆவியின் அனல் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவது எனக்கு லெகுவாய் போய்விட்டது. ஐ எம் நாட் லிவிங் ஃபார் திஸ் வேர்ல்டு. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு என்ன அழிக்கணும், எனக்கு கூட்டத்துக்கு ஆள் வரக்கூடாது, இவ்வளவு நான் அழிக்கணும். போடா, எனக்கு ஆள் வராட்டா எனக்கு என்ன, என் அப்பனுக்கு வேலையை நான் செய்யேன். யார் வரணுமோ வரட்டும், வராமல் இருக்கவங்க போகிறாங்கன்னா நரவுக்கு போகிறாங்கன்னா போட்டோம். நான் ஏன் பாதல் பண்ணுறேன்? ஏன் எனக்கு ஆள் வரல நான் அழுதுட்டு இருக்கேன். அழ வேண்டியதை என் அப்பன்னு அழணும். ஹல்லேலூயா. இது அவருக்கு வேலை, எனக்கு வேலை இல்லை. அவருக்கு நான் எவ்வளோ ஆத்மாவை அவருக்கு அறுவடை செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதை அவர் அனுப்புவார். அனுப்புவதற்கு ஒவ்வொரு ஆத்மாவும் கரிசனையோடு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவி. நான் மனுஷியாட்டி ஆகணும். ஹல்லேலூயா. அது நம்ம மனுஷன் ஆகுறதுனால தான் பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு வாழ முடியலை. 100க்கு 100 வாழ முடியாதுன்னு உலகத்தில் இன்ஃபெக்டட் ஆகி நம்ம சாத்தானுக்கு தான் சொல்கிறோமே தவிர பிதாவாய் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டத்தை போராடுங்க. போராட்டம் எவ்வளோத்துக்கு பெருசாக வருதோ அவ்வளோ ஆண்டவர் உங்களை ஷார்ப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருடைய நாம உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அவருக்கு வெளிச்சம் உங்கள் மேலே உதித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் என் பேர் மறந்து போயிடும். லேடி வித் லேம்பர்ட் எனக்கு ஒரு பேர் அதை வச்சாங்க. அது என்னதுன்னா நான் லேம்பாட்ட ஆகிட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய எனக்கு மலேசியாவில் பேர் லேடி வித் லேம்ப். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியல, என்ன லேம்பாட்ட ஆக்கிட்டாரு. நான் ஆகலை, அவர் ஆக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வல்லமை கிரியை உனக்குள்ள நடப்பித்தது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவி. நான் இது எப்படி படித்தேன்னா, நான் பிசாசு பிடிச்சவனை பார்த்துருக்கேன். அந்த பிசாசு என்னெல்லாம் செய்வோம் அதெல்லாம் அந்த பிசாசு பிடிச்சவன் செய்வோம். அப்போ நான் நினைப்பேன், ஓஹோ அது இப்படி பேசுது, இப்படி நடக்குது, அப்போ பிசாச மாதிரி இணைச்சேன். ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஆவி பிடிச்சவங்க ஏன் பரிசுத்தமாக இல்லைன்னு நான் கம்பேர் பண்ணி பார்க்க தொடங்கினேன். ஹல்லேலூயா. பிசாசு பிடிச்சவன் பிசாசுல கிரியை காட்டுவான். அப்போ பரிசுத்தாவி உள்ளவே பரிசுத்தாவியனுக்கு கிரியை காட்டணுமே, அவன் ஏன் காட்டலன்ற கேள்வி எனக்குள்ள வந்ததுனால தான் நான் பரிசுத்தமுள்ள ஆவியனுடைய கிரியை நடப்பிக்கணும்னு என்னை அவருக்கு அர்ப்பணித்தேன். நீங்கள் யாரும் அப்படி யோசிக்கிறது இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. பிசாசு பிடிக்கிறே பிசாசுக்குள்ள அவ்வளோ வேலையை அவன் செய்யாத. ஏன் பரிசுத்தமுள்ள ஆவியானவரை நம்ம யார் வெளிக்காட்டல?
அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தமுள்ள ஆவிதானா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லாரும் அவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவை சோதிச்சு பாருங்க. கோபத்தை வச்சுருக்கீங்க, எரிச்சலை வச்சுருக்கீங்க, போட்டியை வச்சுருக்கீங்க, பொறாமையை வச்சுருக்கீங்க, நான் இந்த உணர்வை வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த கிரியை உங்களுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் பரிசுத்தமுள்ள ஆவியாக உங்களுக்குள்ளே இருக்க முடியாது. அதுக்கு நீ இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, இதெல்லாம் அவர் கூட தருவார். இதுக்கு மேலே உங்கள் இருதயத்தை வைக்காமல் உங்கள் இருதயத்தை இயேசுக்கு மேலே வைத்து இவையெல்லாம் ஆண்டவர் கையில் கொடுக்கும்போது ஆண்டவர்களை பெருக்கி தருவார். நீ கீழாக்க மாட்டாரு. நான் சொன்னேன், நான் இன்னைக்கு ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை, இயேசுக்கு பிள்ளைன்னா என் அப்பன்ல வானமும் பூமியும் அவருக்கு சொந்தம்னா நான் பணக்காரியாக்கும். நான் எதுக்கு குறையணும்? ஹல்லேலூயா. எதுக்கு நான் குறை உள்ளவல்ல, நான் எப்பவுமே ஹையாரா, நான் என்னுடைய இமேஜினேஷன் அது பெருமை இல்லை. எனக்குள்ள ஆவியான சொன்னார், நீ எனக்கு மகாமகளே நீ பிச்சைக்காரி இல்லை, நீ பிச்சை எடுக்கிறதுக்கோ பணம் வாங்குறதுக்கோ நீ எடுத்துட்டு போகலை, நீ என்னை பற்றி சொல்றதுக்கு தான் போறா, நானும் வாரம் கூட்டி கொண்டு போறேன். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு தெய்வீக வல்லமை நம்ம பெற்றுக்கொள்வோம். மகிமையான சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அப்போஸ்தலர் 13:52 பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் போது மகிமையான சந்தோஷமும் களி கூறுதலும் நம்மை நிரம்பி வழியே செய்கிறது. அப்போ நம்ம ஒரு ஆளை பார்த்தோன்னே பார்க்கலாம், ஒரு முகத்தை பார்த்த உடனே எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே போனோடனே எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ வயசே இல்லை, உங்களுக்கு இவ்வளோ வயசுலாம் சொன்னாங்க, உங்கள் முகத்தில் அப்படியே ஏசப்பாக்க மகிமை தெரியுது, இயேசு உங்களுக்குள்ளே இருக்கான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சாட்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த மகிமை உங்களுக்குள்ள தெய்வீக வல்லமையாக பிரசன்னமாக தெரியணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தான் இந்த அக்கினியின் அபிஷேக முகம் இந்த இடத்துல நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வருகிற ஒருவராவது நஷ்டப்பட்டு போகக்கூடாது. அத்தனை பேர் ஆவியில அனலுள்ளவர்களாக, அத்தனை பேருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே நடத்துகிறவராலே நான் நடத்தப்படுகிறேன்னு சொல்ல இந்த வசனத்தின்படி நீர் என்னை நடத்துன்னு சொல்லி முழுமையாக அர்ப்பணித்து உங்களை நீங்கள் பெருமையான பாத்திரமாகி அவருடைய முகத்தை நேடி உங்கள் அன்பெல்லாம் அவருக்கு மேலேயே இருக்கும்போது, உங்கள் சிந்தனை மண்டெல்லாம் அவரை பார்த்தே இருக்கும்போது, பூமியில தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் உணர்வுகள் அங்கே இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த இடத்துல கிட்ட கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவன் தானே இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதித்து காக்க அவருடைய கருத்தில் உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறேன். நீங்களும் ஒப்புக் கொடுங்கம்மா. ஆண்டவரே, உங்கள்கிட்ட பரிசுத்தாவியை ஒரு இதயத்தை டெஸ்ட் பண்ணிடுங்க. அசுத்தாவின்னா உடனே அது தூர தோழுங்க. எனக்கெல்லாம் பரிசுத்தாவி நல்ல ஆவி இல்லை, நான் கோவப்படுறேன், எரிச்சல் படுறேன், எனக்கு சில காரியங்களை ஒழிச்சு வைக்க பல பயங்கரமான காரியங்கள் உண்டு. இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் பரிசுத்தாவி ஒன்றும் கிடையாது. வெட்ட வெளிச்சமாக இருக்கணும். என் இருதயத்தை வெட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வெட்ட வெளிச்சமாக வைக்க முடியும், அதுக்கு நான் உங்களுக்கு சாட்சி. ஹல்லேலூயா. வெட்ட வெளிச்சமாக வைங்க, ஃப்ரீயாக வைங்க, நடத்துங்கன்னு சொல்லி கொடுங்க. நிச்சயமாக நடத்தப்படுவது கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்க. நமக்கு இந்த ஒரு ஓட்டம் ஜனங்களை இருளிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமையினால நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் செய்யும். அந்த அபிஷேகத்தினால தேவனுடைய நாம நம்மளை மகிமைப்படுத்தப்படும். அதுக்கு தான் இந்த அனல் மூட்டி எடுத்துக்கிற இந்த ஆராதனை. கண்ட ஆராதனை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. சத்தியத்தின்படி போதிக்கப்பட்டபடி கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களால் உங்களை அவருடைய கரங்களை அர்ப்பணித்து, இயேசுவே இன்னையிலிருந்து ஒப்பு கொடுக்கிறேன், முழுமையாக எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீரே நடத்துங்க, நடத்துகிறவராலே நான் நடத்தப்படுறேன். வீப்பு எல்லாத்தையும் கீழே இறக்கி வைங்க. எதையும் தலையில் தூக்கியோ, இருதயத்தில் தூக்கியோ, மனசில் தூக்கியோ, தோளில் தூக்கியோ எங்கேயும் வைக்காதீங்க. எல்லாம் இறக்கி ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக இருங்க. இன்னைக்கு நான் கம்ஃபர்ட்டாக இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஃப்ரீ. ஹல்லேலூயா. ரொம்ப ஹாப்பி. எதை கொடுத்தோ எல்லாரும் என் பிள்ளைகள் கூட, ஏம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு கிழக்கு முடிச்சுட்டு கூட சொல்ல ஹல்லேலூயா. என்ன செய்யாங்கன்னே தெரியலையே, எல்லாமே கிராண்டாக செய்யாங்க. அதை செய்கிறாங்க, இதை செய்கிறது, இப்படி செய்கிறாங்க, இப்படியே தான் இருக்காங்க. என்னம்மா நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் சொன்னேன். அம்மா என்ன செய்கிறேன்னு பிள்ளை பார்த்தியா மக்களை இருந்தாங்க. அம்மா சேம்பாட்டுக்கு தான் இருக்கேன். என் அப்பா ஏசப்பா கிட்ட அம்மா பேசிக்கிட்டு இருக்கேன்.
அதுதான் அம்மாக்கு ரகசியம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆமே, உங்கள் ரகசியமும் ஏசப்பாட்ட நீங்கள் பேசி அவர்களை நீங்கள் அன்பு கூறும்போது நிச்சயமாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஃப்ரீ ஆகுனா தான் இந்த அனல்மூட்டி எழுப்புகிற இந்த ஆராதனை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம தீயாக மாற முடியும். ஒரு கூட்டம் ஜனத்தை தேவனுக்கு அந்த ஆதாயப்படுத்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும். நம்ம வீடும் ஆசீர்வதிக்கப்படும். வீட்டோட வறுமன் தீரும், கஷ்டம் தீரும், பிரச்சனை தீரும், முடியாத காரியங்கள் முடியும். எல்லாமே நேர்த்தியாக செய்து ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம வைத்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொந்த ஜனமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.